ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிமி வந்து அஸ்வமேத யாகம் பண்றதுக்காக வசிஷ்ட முனிகிட்ட கேட்குறாரு. ஆனா அவர் இந்திரா கூட பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ட்டாரு. அந்த யாகம் அவர் இந்திரா கிட்ட பண்றது 1 நாள் 2 நாள் இல்ல. 500 வருஷம் பண்ண போறாரு. அதனால இவர் என்ன முடிவு பண்றாரு நிமி 500 வருஷம் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவரு கீழ அதாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. தேவி தேவர்கள் வந்து நம்மளுக்கு 6 மாசம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1 நாள். இல்லையா? அந்த மாரி கணக்குல பார்த்தீங்கன்னா, 500 வருஷம் தேவி தேவர்கள் நமக்கு 500 வருஷம். அதாவது பூமிக்கு 500 வருஷங்கும்போது, தேவி தேவர்களுக்கு கம்மியா தான் இருந்திருக்கும். வசிஷ்ட முனி யாரு அந்த யுகத்துல எல்லாம் துவாபர யுகம் வரைக்குமே அர்ஜுனன் கூட இந்திராவை போய் சாதாரணமா பார்த்துட்டு வர முடியும் தேவலோகத்துக்கு போய் இல்லையா? நம்ம இப்ப கலியுகத்துல தான் அந்த பிராப்தம் எல்லாம் கிடையாது. பட் துவாபர யுகம், சத்திய யுகம், திரேதா, துவாபர வரைக்கும் அந்த ஆக்சசிபிலிட்டி இருந்துச்சு. யாரு வேணாலும் அதாவது அவங்களுக்கு பயட்டி இருக்கணும். அதாவது புண்ணிய கர்மாக்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து சிறந்து விளங்கி இருக்கணும். அந்த தபஸ்யா ஆகட்டும், யாகம் பண்றதுல ஆகட்டும், தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஆகட்டும், அதுல எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்திரலோகத்துக்கோ இல்ல பிரம்மலோகத்துக்கோ அவங்கனால சும்மா விசிட் பண்ணிட்டு வர முடியும். ஆனா நாரத முனி எப்பவுமே கலியுகத்துல கூட எப்பவுமே அவர் வந்து நிரந்தரமா நாராயண நாமத்தை சொல்லிட்டு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம். ஸோ அது அவரோட சிறப்பு. இப்போ வசிஷ்டர் வரக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து வேற சில முனிவர்களை கூப்பிட்டு யாகத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பண்ணது கேள்விப்பட்ட வசிஷ்டர் வந்து அவருக்கு தான் இந்த முனிகள் எல்லாம் வந்து திரிகால ஞானிகள் தானே. அவங்களுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். நடந்தது, நடக்க போறது, நடந்துட்டு இருக்கிறதுன்னு எல்லாமே தெரியும். அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது நடக்குதுன்னு. உடனே இவர் வந்து சாபமுட்டுறாரு நிமிக்கிட்ட. நீ வந்து உனக்கு உன்னோட உடல் சரீரம் தேகத்தை வந்து நீ விட்டுட்டு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு தேகம் தேகம் ஒருத்தர் வந்து தேகம் இல்லைன்னா அவருக்கு விதேகா அப்படின்ட்டு பேரு. ஓகே, அது அப்படி வந்ததுனாலதான் வைதேகி அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். இப்ப வந்து நிமிக்கு வந்து உடல் கிடையாது, சரீரம் தேகம் கிடையாது. அப்ப இவருக்காக யாகம் பண்ண சில சேஜஸ் இருப்பாங்க இல்லையா, முனிவர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு கோபம் வந்து வசிஷ்ட முனிக்கிட்ட அவங்க சொல்றாங்க, நீ அவனுக்கு உடலை போக வச்சுட்ட, ஆனா நாங்க சில யாகங்களோ மந்திரங்களோ பண்ணி அவனுக்கு அந்த அரசனுக்கு வந்து திருப்பியும் உடலை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லவும் இவர் நிமி வந்து இங்க பாருங்க, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், உங்களுக்கும் வசிஷ்டருக்கும் எந்த பிரச்சனையும் என்னால வேண்டாம், எனக்கு உடல் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட வாழ்க்கைய, நீங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அதை மட்டும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதாவது நம்ம கண் சிமிட்டும் போது ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமஸ்கிருதத்துல வந்து நிமிடம் அப்படிங்கிறது ஒரு நொடி தான், ஒரு வினாடி. அந்த கண் சிமிட்டுற நேரம் தான் நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம், நிமிஷா அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. நம்ம தமிழ்ல வந்து நிமிஷம்ங்கிறது 60 நொடின்னு சொல்றோம். ஸோ அது வேற. நிறைய விஷயத்துல வைராகியம் அப்படின்னு தமிழ்ல சொல்றதுக்கும் சமஸ்கிருதத்துல வைராகியன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யுக்த வைராகிய உச்சத்தை அப்படிம்போம். அதாவது எந்த விஷயம்னாலும் நம்மளோட போன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், பழங்கள், சாப்பாடு எதாகட்டும் எல்லாத்தையுமே பகவானுக்கு படைச்சிட்டு அல்லது பகவானுக்காக அப்படின்னு நினைச்சு நம்ம உபயோகப்படுத்தும் போது அது என்ன ஆகுது, அதுக்கு பேரு தான் யுக்த வைராகிய உச்சத்தே அப்படின்னு. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகிய உச்சத்தே அப்படின்னு வரும். சோ எல்லாத்தையுமே நம்ம பகவானுக்காக உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். அதனால வைராகியம்ங்கிறது தமிழ்ல ஒரு அர்த்தம் இருக்கும், சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நிமிஷமும் வேற வேற அர்த்தத்துல இருக்கு. இப்ப நிமி அப்படிங்கிறவரு இப்ப நிமிஷ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாரு. அதாவது நீங்க இந்த வரத்தை மட்டும் கொடுங்கன்னு சரி. இப்ப வந்து எப்படின்னா அவர் நிரந்தரமாவே இருக்கிற மாதிரி, அவருக்கு உடல் இல்ல, ஆத்மா போக போகுது. சோ அவரு எப்பவுமே இருக்கணும், எல்லா யுகத்திலயும் எப்பவுமே இருக்கணும்னா அவரு நிமி போல, அந்த நிமி பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐலிட்ஸ் வந்து அந்த கண்ணிமைகள் வந்து பிளிங்க் பண்ற டைம்ல அவர் இருந்துட்டு போகணும். அந்த மாதிரி அப்ப எப்பவுமே அவர் இருப்பார். நம்ம எல்லாருமே ஒரு நொடி அடிக்கடி இது பண்றோம் இல்லையா, பிளிங்க் பண்றோம், அதாவது கண் சிமிட்டுறோம். இப்ப இதுல என்ன நடக்குது இன்னொரு கதை அப்படின்னா, இவருக்கு பையன் இல்லை இல்லையா, அடுத்தது அரசர் ஆகணுமே, அந்த ராஜ்யத்தை கண்டினியூ பண்ணணும் இல்லையா, அதனால இந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிமியோட உடல்ல சேர்ன் பண்றாங்க.
கடையறாங்க. கடையும் போது அப்ப வந்து அந்த ப்ராசஸ்க்கு பேரு, அந்த பண்ற விஷயத்துக்கு பேரு மித்துனா மித்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பிளேஸுக்கு பேரு மித்திலா அப்படின்னு ஆயிருச்சு. அப்ப அது மூலியமா பிறந்த பையன், அது அரசருக்கு பேரு ஜனக. ஜனன்னா தெரியும், பிறப்பு. ஜனக யார் அப்படி பிறந்தாங்களோ அவங்க ஜனக. அதனால ஜனக மகாராஜோட வம்சத்துல பாத்தீங்கன்னா, குலத்துல அவங்களோட முன்னோர்கள் நிமிக்கு அப்புறம் வந்தவங்க ஜனகாவுக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே பேர் ஜனக தான். அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறையா இருக்கும். ஆனா அவங்க அந்த மாதிரி இதுல தானே பிறந்தாங்க ஃபர்ஸ்ட், அப்படி வந்தவங்க தானே அப்படிங்கறதுனால ஜனக ஜனகன்னு எல்லாருமே ஜனக தாங்க. இப்ப சீதாவோட அப்பா பேரும் ஜனக தான். சீதாக்கு ஏன் சீதான்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த உழுவாங்கல்ல அந்த இடத்துல வந்து மேடும் பள்ளமா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இவரு வந்து ஜனக மகாராஜ் நின்னுட்டு இருக்காரு. அவர் கீழே நிக்கும் போது பாத்தீங்களா, மேடு பள்ளம்னு உழுகும் போது அப்படித்தானே இருக்கும். அந்த பள்ளத்துல தானே நம்ம விதை போட்டு உழுவோம். ஐ மீன் எப்படி சொல்ற, சோ பண்ணுவோம்ல, சீட்ஸ் விதைப்போம்ல, அந்த இடம் இருக்கும்ல, அதுதான் அதுதான் ஃபரோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பள்ளத்துக்கு பேரு. அந்த ஒரு அந்த பள்ளம் வந்து நான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எக்ஸாக்டா குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். பட் உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில கிளாஸோட முடியும் போது நான் கேள்வி இருக்கான்னு கேட்பேன் இல்லையா, அப்ப வந்து அந்த கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப வந்து அந்த ஃபரோங்கிறது என்னன்னா, அந்த ஃபரோக்கு வந்து ஃபரோங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அதுக்கு சமஸ்கிருதத்துல சீதா அப்படின்னு சொல்றோம். அந்த கடைசியில வரும் அந்த அந்த உழுகிற இடம் எல்லாம் சேர்ந்து கடைசியில வரும் இல்லைங்களா, அந்த இடத்துலதான் ஜனக மகாராஜ் வந்து மதர் சீதாவை வந்து பார்த்தாங்க. சோ அவங்க அது பூமி தானே, அந்த பூமிக்கு இருந்து வந்ததுனால அவங்க பேரு பூமிஜா. ஜனக மகாராஜ் பார்த்து எடுத்து வளர்த்துனாங்க. ஏன்னா அவருக்கு குழந்தை இல்ல. அப்போ எடுத்து வளர்த்தலான்னு அழகான குழந்தை, பெண் குழந்தை, அது எப்படி மனசு வரும் விடுறதுக்கு. அதனால ராதாராணியும் அதே மாதிரிதான் வந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அஜாதான, இவங்களுக்கு பிறப்பு கிடையாது. அப்ப எப்படியாவது வரணுமே. பகவான் கிருஷ்ணர் எல்லாம் என்ன பண்ணுவாரு, ராமர் எல்லாம் இவங்க எனக்கு அப்பாவா இருக்கட்டும், வாமன தேவாகட்டும், நரசிம்மர் வந்து பில்லர் இருக்கு இல்லையா, தூண், அததான் அப்பாவா வச்சு வந்தாரு. பட் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இவரு பாத்தீங்கன்னா நம்ம வராக தேவி வந்து ஒரு மூக்கு நாஸ்ட்ரில்ல இருந்து வருவாரு இல்லையா, இந்த துவாரத்துல இருந்து, மூக்கோட துவாரத்துல இருந்து, பிரம்மாவோட மூக்கு துவாரத்துல இருந்து வருவாரு. சோ அந்த மாதிரி அவரு சூஸ் பண்றதுதான். அவரு வந்து இதுதான் எனக்கு அப்பா அம்மாவா வேணும்னாலும் அவர் வருவாரு. இல்ல எனக்கு அப்பா அம்மா வேண்டாம், தூணே எனக்கு அப்பா அம்மாவா இருக்கட்டும்னாலும் அப்படியும் வருவாரு. சோ அது அவரோட விருப்பம். பட் ஜென்ரலா பார்த்தோம்னா சீதா, ராதா இவங்க எல்லாம் வந்து அப்பா அம்மாவை வச்சுட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வளர்ப்பு அப்பா அம்மாவா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. இப்ப இவங்கயும் அப்படிதான், வளர்ப்பு அப்பா அம்மா. ராதா ராணிக்கும் அதே மாதிரிதான், வளர்ப்பு அப்பா அம்மா. சோ அதனால ஜனக மகாராஜ் எடுத்து வளர்த்ததுனால அவர் பேரு ஜானகி. இந்த வைதேகின்னு விதேகான்னு சொன்னோம் பாத்தீங்களா, தேகம் இல்லாதவங்களுக்கு பேரு விதேகான்னு பேரு. அந்த விதேகா கூட அந்த டைனாஸ்டில இருந்து வந்ததுனால, அந்த வம்சத்துல இருந்து வந்ததுனால இவங்க பேரு, சீதா பேரு வைதேகியும் கூட. சரி, இப்ப வந்து ஜனக மகாராஜ் வந்து கதை சொல்றாரு. இவருதான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு நிமிய பத்தி. அவரு இந்த ராமா, விஸ்வாமித்திரர், ராமா, லக்ஷ்மணா எல்லாம் வந்தாங்க இல்லையா, அப்ப வந்த உடனேயும் இது வழக்கம் தானே, நம்ம கதையெல்லாம் சொல்லுவோம். இந்த பாருங்க நம்ம பரம்பரை இந்த மாதிரி பரம்பரைங்க, இந்த மாதிரி குடும்பங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இப்ப இவங்க வந்ததே தனுர்யாகத்துக்கு தான். அந்த சிவாவோட சிறப்பான திவ்யமான அந்த போ, வில்லு வில்லு. சோ அந்த போவுக்காக, அந்த அந்த போ தான் தனுர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து யாகம் பண்ணுவாங்க வருஷம் அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலா அவங்க வந்து யாகம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. அதுல இந்த விசேஷமா இப்ப யாகம் நடக்கிறதுனால அவங்க வந்திருக்காங்க விஸ்வாமித்ரர். அப்போ இது வந்து மதர் சீதாக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் இருந்ததுனால அங்க ஸ்வயம்வரமும் நடக்குது. தனுர் யாகம் முடிச்சுட்டு ஒரு ஸ்வயம்வரமும் நடக்க போகுது. இப்ப தனுர் யாகத்துல வந்து அதை முடிச்சதுக்கு அப்புறம் யாரு வந்து அந்த வில்ல எடுத்து அதை தூக்கி அம்பு விடணும், இதுதான் போட்டி. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்கதான் மதர் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட போட்டி வச்சிருக்காரு ஜனக மகாராஜ். ஏன் இது மாதிரி பண்ணாரு அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா சீதா என்ன பண்ணுவாங்க, விளையாடும் போது பந்து வந்து போய் இந்த தனுஷ்க்கு கீழே வந்து
போயிரும். அப்ப இவங்க போய் சர்வ சாதாரணமா இடது கையில தூக்கி பந்த எடுத்துட்டு திருப்பியும் ஐ மீன் வில்ல வச்சிருவாங்க. அது என்னமோ அது ஒரு டாய் மாரி, அதுவும் ஒரு விளையாட்டு சாமான மாரி சாதாரணமா இப்படி தூக்கிட்டு அந்த வில்ல தூக்கி பந்த எடுத்து மறுபடியும் வச்சிருவாங்க. இத ஒரு தடவ பார்த்த ஜனக மகாராஜ், என்னடா வம்பா போச்சு, இவ்ளோ வெயிட்டா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தனுர்யாகம் பண்ணும்போது நம்ம அவ்ளோ பெரிய வாரியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ். அவங்கள எல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்து ஆயிரக்கணக்கான பேத்த கூட்டிட்டு வந்து இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர்னு புடிச்சு கொண்டு வந்து இங்க வச்சு திருப்பி கொண்டு போய் வைப்போம் யாகம் முடிச்சுட்டு. இந்த குட்டி பாப்பா என்னடான்னா சும்மா விளையாட்டுத்தனமா இப்படி தூக்கி வைக்கிறாங்களே, அப்ப இவங்களோட கணவன் எந்த அளவுக்கு திறமையா இருக்கணும். இவங்களுக்கே இவ்வளவு பலம் இருந்ததுன்னா அப்ப கணவன் இதை விட பலமா இருக்கணுமே. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க. அப்போ அது 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 அதுதான் காரணம். அது தனியா வச்சுக்கோங்க. இப்போ இவரு வந்து கதைய சொல்றாரு. ஜனக மகாராஜ் வந்து இந்த வந்த விருந்தாளிகளுக்கு சொல்றாரு. ஒரு தடவை சிவாக்கும் விஷ்ணுக்கும் சண்டை வருது. அம்பு விட்டு சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சண்டை வருது. அப்போ விஷ்ணு வந்து சண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம இப்போ அப்படின்னு தோல் தட்டுவோம் தெரியுங்களா, கமான் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெறும் அந்த சத்தம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சத்தம் கொடுத்தாரு விஷ்ணு. அந்த சத்தத்திலேயே சிவாவோட வில்லு உடைஞ்சிருச்சான். அதனாலதான் அது வந்து இதெல்லாமே லீலைகள். ஓகேங்களா, சிவாங்கிறது அவர் பெரிய பக்தர், விஷ்ணுவோட பக்தர். இதெல்லாம் அவங்க விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்க. ஒரு தடவை கல்யாணத்துக்கு நாராயணனை கூப்பிடும் போது இவரு சேட்டை பண்ணுவாரு நாராயணா. அவங்க 2 பேரும் இருப்பாங்க, சிவா பார்வதி கல்யாணத்துக்கு. சிவாவோட மாமியார் இருப்பாங்க. இவரு பாட்டுக்கு சிவா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, வெறும் டீர் ஸ்கின் மான் தோல், அதை வந்து பெல்ட் மாதிரி பாம்புல கட்டியிருப்பாரு. அவருக்கு பெரிய அட்டையர் எல்லாம் இல்லையா, பெரிய ட்ரெஸ் எல்லாம் இல்ல. கல்யாணம்னாலும் அவர் அப்படிதான் வருவாரு, சாதாரண நாள்னாலும் அப்படிதான் இருப்பாரு. அப்ப இவரு வேணும்னே என்ன பண்ணாரு நாராயணன், இவரு குறும்பு, கிருஷ்ணர் வந்தாலும் குறும்பு, நாராயணா வந்தாலும் குறும்பு. அவர் என்ன பண்ணாரு, இந்த கருடனை வர சொல்லிட்டாரு. இந்த கருடன் பாம்புக்கும் கழுவுக்கும் தான் ஆகாது. அது வந்தோடனே பாம்பெல்லாம் பயந்துட்டு அவர் மேல இருக்கிற தலை மேல இருக்கிற பாம்பு, கைக்கு வந்து வங்கி மாதிரி ஒரு பாம்பு இருக்கும், இந்த பக்கம் ஒரு பாம்பு அந்த பக்கம் ஒரு பாம்பு, கழுத்தை சுத்தி ஒரு நெக்லஸ் மாதிரி பாம்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த பாம்புகள்லாம் கழுகு வருதுன்னு பயந்துட்டு ஓடிடுங்க. அப்போ ஓடும்போது இவர் கட்டியிருந்த அந்த ஸ்கர்ட் மாதிரி தானே போட்டிருப்பாரு, டீர் ஸ்கின் அது என்ன மான் தோலை வந்து ஸ்கர்ட் மாதிரி தானே போட்டிருப்பாரு, சின்ன பாவாடை மாதிரி. அதுக்கு கட்டியிருந்த பெல்ட் பாம்பு தானே, அதுவும் பயந்துட்டு ஓடிரும். இந்த அம்மா வந்து மாமியார் வந்து ஆரத்தி எடுக்க வருவாங்க. அந்த சமயத்துல கரெக்டா அவுந்து விழுந்துரும். அப்ப ரொம்ப இவருக்கு அவமானமா போயிரும். இப்ப நாராயணன் கேக்க பக்கேன்னு சிரிப்பாரு. சோ இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்றதுதான் இவருக்கு வேலை. சோ இந்த விஷ்ணு வந்து சிவா கிட்ட வம்பு பண்றதும் அதே மாதிரி தான். ஒன்னும் சீரியஸா எல்லாம் அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சிவா விஷ்ணு தத்துவம் தான், விஷ்ணுவும் விஷ்ணு தத்துவம் தான். அதுல சிவாலேயே பல வகை உண்டு. ருத்ரா இருக்கு, சிவா இருக்கு, கைலாஷ்ல ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் சிவா இருக்காரு இல்லையா. அப்போ அதுல வந்து மெயின் சிவா தான் வந்து விஷ்ணு தத்துவா, மீதி எல்லாம் சிவ தத்துவா. இப்போ இங்க வந்து அவங்க வில்லு உடைஞ்சதுனால அது ஒண்ணும் பெருசா அவர் அலட்டிக்கல, என்னைய போட்டி போட்டி. எப்பவுமே விஷ்ணு வந்து சுப்பீரியர் தானே, சிவாவோட ஒரு பெரியவர் தானே. அதனால ஏன்னா சிவா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வைஷ்ணவானாம் யதா சம்போன்னு பகவதத்துல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைஷ்ணவர்கள்லயே பெரிய வைஷ்ணவர் யாருன்னா அது சம்போ, இந்த சாம்பசிவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரு வந்து சிவா அந்த உடைஞ்சதை என்ன பண்றாரு, உடைஞ்சதுன்னா சுக்குநூறாலாம் ஆகல. அதுக்கு அப்புறம் அவருங்க விளையாடல, அந்த அம்பு விட்டு அந்த போட்டி போடல, அதோட நிறுத்திட்டாங்க. அத வந்து தேவரத்தாங்கிற முன்னோர்கள், இப்ப ஜனக மகாராஜுக்கு முன்னவர் 6 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர் தேவரதா, அவங்க கிட்ட சிவா கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அதுல இருந்து வழி வழியா ஒவ்வொரு ஜனகாக்கும் டிரான்ஸ்பர் ஆகி இப்ப கடைசியில சீதா மகாராணியோட அப்பா ஜனகா கிட்ட இருக்கு. இப்ப இவரு அதை தான் யூஸ் பண்றாரு டெஸ்ட் பண்றதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு கதைக்கு வருவோம். இதே இடத்துலதான், அசம்பிளில தான், சபையில தான் இதுவும் நடக்குது. விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வந்தாருல்ல மிथिलाக்கு ராமர் லக்ஷ்மணன், அந்த சமயத்துல இப்ப ஜனக மகாராஜ் அவங்கள வெல்கம் பண்ணாங்க இல்லையா, வரவேற்றாங்க. அதே மாதிரி சத்தானந்தாங்கிறவங்க அவங்கள வெல்கம் பண்ணாங்க, வரவேற்காங்க.
அவரு யாரு அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு வந்து வசிஷ்டர் வந்து முக்கியமான சேஜ் ஒரு முனிவரோ, பிரீஸ்ட்ன்னு சொல்லுவோம், பூஜாரின்னு சொல்லுவோம் இல்லையா? தலைமை பூஜாரி மாரி நம்மளுக்கு தசரத மகாராஜோட சூரிய வம்சத்துல இருக்கிறாங்க இல்லையா வசிஷ்டா, அது மாரி இப்ப இங்க வந்து சத்தானந்தா நம்ம ஜனக மகாராஜோட சபைக்கு. அவரு யாருன்னா, நம்ம கௌதமா இருக்காரு இல்லையா அகல்யா, அவங்களோட மூத்த பையன். சோ இவருக்கு வந்து இவர்கிட்ட சொல்றாரு விஸ்வாமித்ரா, சத்தானந்தா இதுதான் ராமன் லக்ஷ்மணன். இவர் ஒன்னும் பெருசா அலட்டிக்கலாம், அப்படியா ராமனா லக்ஷ்மணா சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமரோட மகத்துவத்தை எல்லாம் சொல்றாரு. இவர் வந்து அது பண்ணாரு, தத்தக்காவ என்ன சொல்றது, கொலை பண்ணாரு, டெஸ்ட்ராய் பண்ணாரு. அதே மாதிரி இத்தனை இது பண்ணாரு, அது பண்ணாரு, ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காரு, பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஒன்றும் பெருசா அலட்டிக்கல, சரி அப்படின்னு. அப்புறம் அகல்யாவ உன் அம்மாவை வந்து சாப விமோசனம் கொடுத்தவரு இவருதானோடனே அப்புறம் தான் அவருக்கு ஒரு பயபக்தி எல்லாம் வருது. இது வந்து நம்மளுக்கு ஒரு லீலைக்காக சொல்றாங்க. சத்தானந்தாக்கு தெரியும் ராமர் யாருன்னு, அவருக்கு எப்பவுமே மரியாதை இருக்கு. ஒரு இடத்துல இந்த மாதிரி கதை வருது. அவரு உண்மையாவே மரியாதை ஃபர்ஸ்ட் இருந்தே கொடுத்துருக்கலாம். சில சமயம் வேடிக்கைக்காக ஆச்சாரியர்கள் இந்த மாதிரியும் அர்த்தத்தை கதைகள்ல சொல்றது வழக்கம். இத நம்ம வந்து எல்லாமே எது நம்ம படிச்சாலும் கேட்டாலும் பகவத கதையில நம்ம என்ன அதுல கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம என்ன அதுல தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது நம்ம அந்த நோக்கமா இருக்கக்கூடாது. நம்ம பக்தியில முன்னேற முடியாது. சந்தேகம் எது இருந்தாலும் அத வந்து நம்ம ஒரு பணிவோட கேட்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட பகவத்கீதை கேட்டாருல்ல, அந்த பணிவுனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதையே சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாரு. பகவத்கீதையிலேயே சொல்லுவாரு, நீ இப்படி இருக்கறனாலதான் நான் உனக்கு சொல்றேன். இதே துரியோதன மாதிரி திமிரா இருந்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லுவாரு. சோ இப்போ அகல்யாவை வந்து கௌதம முனியோட சாபத்துல இருந்து விமோச்சனம் பண்ணது இவருதான், மகாபிரபு ராமர் தான் அப்படின்னு அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் சத்தானந்தா விஸ்வாமித்திர கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இவர் யாரு தெரியுமா, இவரு பெரிய ஆளு. இது இது இன்னொரு வகையான உதாரணம் நம்ம கத்துக்கணும். என்னன்னா, ஒரு பக்தர் வந்து இன்னொரு பக்தரை சந்திக்கும் போது, பக்தர்கள் கூட்டம் அங்க இருக்கும் போது, ஒரு பக்தர் அந்த பக்தர் இன்னொரு பக்தரை பெருமைப்படுத்தி பேசுறதும், மாத்தி மாத்தி பெருமைப்படுத்தி பேசுறதும் நம்ம வழக்கமா வச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். நம்மளே வைஷ்ணவர்கள்ல வந்து பார்த்திருக்கோம். ஆனா அது வந்து பொய்யாவோ பகட்டுக்காகவோ பொய் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னா நம்மளும் பேசணுமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மார்த்தமா அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா, அவங்களோட பெருமைகள் எல்லாம் மகிமைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதாஜி இருக்காங்க. அவங்க ரொம்ப டெடிகேட்டடா எப்பவுமே டெய்லிக்கும் 4 மணிக்கு வந்துருவாங்க பூ கட்டுறதுக்கு. இல்ல டெய்லிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருவாங்க பஜனைக்கு. ஏதோ ஒண்ணு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்களோட உடல்நிலை, மனநிலை, குடும்ப நிலை இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க ஒவ்வொருத்தருனாலையும் பக்தி பண்ண முடியும். பக்தியை வந்து யாரும் யாருக்கும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது புஷ் பண்ணக்கூடாது. நீ பக்தி பண்ணணும், இவ்ளோ பண்ணு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆத்மா பரமாத்மாவா இதயத்துல ஹிருதி சன்னி விஷ்தகன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, பகவான் எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்கிறதுனால நமக்கு ஆசைகள் பக்தி பண்ணணும்னு ஆசை இருந்தாலே போதும், எப்படி பண்ண வைக்கணும்னு அவர் பாத்துக்குவாரு. புரியுதுங்களா? நம்மளும் முயற்சி செய்யணும். ஆனா அதுக்காக நம்ம ஆர்டிபிஷியலா, அதாவது செயற்கையா நம்ம போய் இவங்க பண்றாங்கன்னு நம்ம பண்றதோ, இல்ல இவங்கள விட நான் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட நிலைமைக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா? அந்த அணில் எவ்வளவு தூக்குச்சு ராமரோட பாலம் கட்டுற பணியில, அவ்வளவுதான் அப்போ தூக்க முடியும். அததான் பெருமையா ராமர் நினைச்சது. குட்டியும் இருந்துட்டு எவ்வளோ அந்த தோணுது பாத்தீங்களா, அந்த நோக்கத்தை தான் பகவான் பாப்பாரே தவிர செயல்ல பார்க்க மாட்டாரு. நம்ம வந்து செயலை தான் பார்ப்போம். நீ நீ நினைப்ப எல்லாம், ஆனா என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா பகவான் அப்படி இல்லை. நீ நினைச்ச பத்தியா, அதுவே போதும் அப்படிம்பாரு. அதனால நம்ம நினைச்சிட்டே உட்காந்துக்கவும் கூடாதுதான். பட் முயற்சி செய்யணும். மனசாலனாவது ஏதாவது நடக்கணும். இப்போ உடல்நிலை சரியில்லை, நம்மளால கோயில் வரைக்கும் போக முடியாது. ஆனா நம்ம காதால கேட்டுக்கலாம். யூடியூப்ல எத்தனையோ அருமையான கிளாஸஸ் இருக்கு, அதை கேட்டுக்கலாம். அந்த மாதிரிதான் நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போ பக்தர்களோட ஒரு விசேஷமான ஒரு குணம் என்னன்னா, ஒருத்தரை பார்க்கும்போது அந்த கூட்டம் இருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி பெருமையா சொல்றது, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு தெரியும். அது உண்மையா இருந்தா தான் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சிருந்தா, நம்மளுக்கு பழக்கம் இருந்தா தான் சொல்லணும். இல்ல பலகாட்டி கூட நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, தினசரி அவங்க பண்றாங்க, இல்ல மாசம் மாசம் இவங்க கரெக்டா அதை பண்ணிடுறாங்கப்பா அப்படின்னு நமக்கு தெரியும் பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் சில சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பெருமைப்படுத்தி பேசணுமா. ஏன்னா அதுதான் பகவானுக்கு பிடிக்குமா.
நம்மளை பத்தி பெருமையா நினைக்கிறத விட அவங்க நம்மளை யாரு பெருமையா பேசுறாங்க அப்படிங்கறத விட நம்ம யார இன்னைக்கு பெருமையா பேசலாம் அப்படிங்கறதான் பார்க்கணுமா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம யார போய் குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லாம நம்மள யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எப்படி லெசன் லேர்ன் பண்ணலாம், பாடத்தை எப்படி கத்துக்கலாம், அந்த நோக்கத்தோட அந்த மைண்ட் செட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனநிலையில இருந்தோம்னா நம்ம பக்தியில வேகமா முன்னேறலாம். நம்மளுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, தோஷங்கள் இருக்கு இல்லையா, அனர்த்தங்கள், இந்த கோவம், பொறாமை, பேராசை, அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா, அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குமா இந்த மாதிரி குணங்களை நம்ம வளர்த்துக்கும் போது. முதல்ல நம்ம கேட்போம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம் பண்ணுவோம், கேட்போம், அதுக்கப்புறம் ஸ்மரணம் பண்ணுவோம், அதை பத்தி நினைப்போம். எதைய சொல்றேன், பகவான் கதைகளை, பகவானோட பக்தர்களோட கதைகளை. சரி, இதுல அதுதான் நடக்குது. சத்தானந்தா என்ன பண்றாரு, விஸ்வாமித்திர பத்தி புகழ்ந்து பேசுறாரு. இவர் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, இவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, சத்திரியாவா பிறந்து அவ்வளோ பல தபஸ்யாக்கள் செஞ்சு கடுமையா செஞ்சு பிரம்ம ரிஷி ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ராஜரிஷி ஆகி மகாரிஷி ஆகி அதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷி ஆனாரு. அதுல எத்தனை தடங்களை கடந்து வந்தாரு தெரியுமா, மேனகை, அதுக்கப்புறம் அது இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடி காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து வசிஷ்டர் கூட அவரு கௌஷிகரா இருக்கும்போது, விஸ்வாமித்தர் வந்து அரசரா இருப்பார் இல்லையா, கௌஷிகரா இருக்கும்போது அவரு வந்து போய் சும்மா ஜென்ரலா காட்டுக்கு போவாங்கல்ல வேட்டையாடுறதுக்கு, அந்த மாதிரி போகும்போது வசிஷ்ட முனியோட குடிசைக்கு பக்கத்துல வர்றாரு. அப்ப வசிஷ்ட முனி பார்த்துட்டு எப்படி நம்ம ஒருத்தங்களை உபசரிப்போம் அந்த மாதிரி உபசரிச்சுட்டு, ஆனா விருந்து சாப்பிட்டு போகணும்னு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அதாவது பாசமா தொந்தரவு பண்றாரு. இவருக்கு வந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வந்தேன், தண்ணி குடிச்சு நான் கிளம்புறேன், நான் எனக்கு வேலை இருக்குன்னு, இல்ல இல்ல நீங்க விருந்து சாப்பிடணும்னு இவர் தேவையில்லாம வசிஷ்ட முனி ரொம்ப விலைக்கு வாங்கிட்டாரு விஸ்வாமித்திரர்கிட்ட. இவரும் என்னடா இவரே குடிசையில இருக்காரு, தனியா இருக்காரு, இவருக்கு ஒரு மாடுதான் இருக்கு, இதை வச்சுட்டு இவர் என்ன விருந்து வைக்க போறாரு, ஏதாவது பழங்க, ரூட்ஸ், கிழங்கு அந்த மாதிரிதான் கொடுக்க போறாராட்டு இருக்குது. சரி ஏன் நம்ம வேணான்னு சொல்லணும்னு விட்டுறாரு. இவரு வசிஷ்ட முனி அந்த காமதேனுவை வச்சு டக்குன்னு எல்லாம் கொண்டு வந்துடுறாரு. இது ஃபீஸ்ட், விருந்து கொண்டு வந்து ரொம்ப திருப்திகரமா அவரோட கூட வந்த ஆர்மி, விஸ்வாமித்திரர் கூட வந்த அந்த படை எல்லாத்துக்கும், அப்புறம் இவருக்கு எல்லாத்துக்கும் திருப்திகரமா கொடுக்குறாரு. இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் எப்படின்னு கேட்கவும், இதான் காமதேனு அப்படின்னு சொல்லவும், காமதேனுவே நிறைய டைப் இருக்கு, அதனோட கண்ணுக்குட்டி நந்தின்னு சொல்லி வசிஷ்டா கிட்ட இருந்ததா சொல்றாங்க. சில பேர் காமதேனுவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது காமதேனுங்கிறது டிவைன் கவ், அது வந்து நம்ம தேவலோகத்துல எல்லாம் இருக்கும்ல, அது நம்ம கிருஷ்ணா கிட்ட இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க அந்த கவ் வந்து அந்த பசுமாடு வந்து சில வருஷன்ஸ் இருக்கும், அதனோட குட்டிகள் எல்லாம் இருக்கும்ல, அவங்க ஒவ்வொரு முனிகளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் அப்படிங்கிறது வழக்கம். இப்போ சுரபி கவுன்னு இருக்கு, இதுக்கு நந்தின்னு ஒண்ணு இருக்கு, காமதேனு தான் பிரிச்சு இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாமே வந்து அந்த காமதேனுவோட செயல் என்ன அப்படின்னா, குணம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்கறத கொடுக்கும். அதுக்கு நம்ம குவாலிஃபைடா இருக்கணும், நம்மளுக்கு அது தகுதி இருக்கணும், நம்ம கேட்கறத ஆனா கொடுக்கும், அதுதான் அதனோட வேலை. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, இது உனக்கு எதுக்குப்பா, நீயே ஒரு முனிவர், எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்க, உனக்கு எதுக்கு இது, நான் சத்திரியா, இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு பசுமாடு இருந்ததுன்னா நான் எனக்கு வேணுங்கிற இதை எடுத்துட்டு மக்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். அவர் கேட்கறது என்னமோ நியாயம்தான், ஆனா நியாயமோ அநியாயமோ அது நமக்கு தெரியாது. பட் அதை கேட்கறத பார்த்தா ஓகேவா தான் தெரியுது. பட் வசிஷ்ட முனி என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் வந்து இத யாகம் பண்றதுக்கு இது பண்றேன், நான் யாகம் யாகம் பண்றதே லோகக்ஷேமத்துக்காகத்தான். அப்ப அதுக்கு தேவையான நெய், பால், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் எப்ப வேணுமோ டக்கு டக்குன்னு நான் என்ன பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கா போயிட்டு வர முடியும், இந்த காமதேனு கிட்ட தான் கேட்க முடியும், அதனாலதான் நான் வச்சிருக்கேன். உடனே சண்டை வந்துருது, பயங்கரமா சண்டை வருது. வசிஷ்ட முனி வந்து பிரம்ம ரிஷிங்கிறதுனால அவருக்கு பவர் சுப்ரீம், எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு, ஓகேவா, இவருக்கு அது கிடையாது தானே, இவர் ஒரு சத்திரியர், சத்திரியருக்கு உண்டான சக்தி வந்து உடல் அளவு தான், இவங்களுக்கெல்லாம் வந்து உடலுக்கும் மேல மனதுல இருந்து அவங்கனால நினைச்சதை பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி சக்தியை காமிக்கவும் அப்ப விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சண்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கும். காமதேனு படை அனுப்பும் வசிஷ்டருக்காக, விஸ்வாமித்திரோட படை வரும், மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா வின் பண்றது யாரு, ஜெயிக்கிறது யாருன்னா வசிஷ்டர். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, சத்திரிய சக்தியை விட
பிரம்ம தேஜஸ் சக்தி தான் பெருசு, முனிவரோட அந்த அந்த பலன், தபஸ்யாவோட பலன் பண்ணதோட வந்த இதுதான் சக்தி தான் பெருசு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நானும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு தபஸ்யா பண்றதுக்கு. அப்புறம் நமக்கு நடந்த கதை தெரியும். மேனகா வந்து தொல்லை பண்றது, இது இந்திரா பண்ற வேலை தானே. இந்திரா அனுப்பிச்சு வைப்பாரு மேனகாவை. அப்புறம் அவங்களுக்கு பொண்ணு பிறக்கும். இந்த மாதிரி சகுந்தலா வருவாங்க. அது தனியா ஒரு கதை போகும். இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. பட் இது இது இதுல இன்னொரு ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் வந்து சத்திரியாவா பிறந்து பிராமணாவா மாறுவாரு. ஆனா அவரோட இப்போ அவருக்கு எப்படின்னா, அப்பா அம்மா இருக்காங்க. கதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, அவருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் வந்து விஸ்வாமித்திரர், அதாவது கௌஷிகாவா பிறப்பாரு. அது எப்படி அப்படின்னா, இந்த கதியோட பொண்ணு வந்து ருச்சிகாங்கிற ஒரு முனிவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட இந்த இது கேட்பாங்க, ஸ்பெஷலா ஒரு பாயாசம் கேட்பாங்க, இதுக்கு பையன் பிறக்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி சத்யவதிக்கு, அதாவது ருச்சிகாவோட ஒய்ஃப், அதாவது கதியோட பொண்ணுக்கும் வர்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பா. அப்படி அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய், உன்னோட ஆத்துக்காரர்கிட்ட போய் எனக்கு ஒரு பையன் வேணும்னு, உனக்கு ஒரு பையன் வேணும்னு இந்த பாயாசம் யாகம் பண்ணி ஒரு பாயாசம் வாங்கிட்டு வாமா அப்படின்னோடனையும் அவங்களும் கேட்பாங்க. உடனே ருச்சிகாவும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு டம்ளர்ல இவங்களுக்கும் ஒரு டம்ளர்ல அம்மாக்கும் ஒரு டம்ளர்ல பொண்ணுக்கும் வச்சிருவாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு வந்து அவரோட ஆத்துக்காரர் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, என்னோடத விட அதுல இன்னும் சக்தி அதிகமா இருக்கும், நம்ம அதை குடிச்சுக்குவோம்னு தவறா நினைச்சு குடிச்சிருவாங்க. பொண்ணு தெரியாம போய் இன்னொன்னு மிச்சம் இருக்கிறத குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஷயம் வெளியில வந்தோடனே முனிவர்கிட்ட ருச்சிகா கிட்ட போய் சொல்லவும், என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு நான் ஒன்றும் ஸ்பெஷலா, உனக்கு எதுவும் ஸ்பெஷலா பண்ணல, உனக்கு பிராமண பையன் பிறக்கிற மாதிரி நான் யாகம் பண்ணேன், அவங்களுக்கு சத்திரிய பையன் பிறக்கிற மாதிரி யாகம் பண்ணேன். இப்போ உல்டாவா ஆயிடுச்சு. இப்போ உனக்கு வந்து சத்திரியா குணத்துல பிறப்பான், அவனுக்கு பிராமண குணத்துல பிறப்பான், அவ்வளவுதான். சத்தியவதி சொல்லுவா, ஐயோ எனக்கு பிராமண பையன் தானே வேணும், ஏன்னா பிராமண குணமுள்ள பையன் தானே வேணும் எனக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, அந்த நமக்கு பிறக்க போற பையனோட பையன் வேணா உனக்கு அந்த மாதிரி கேட்ட மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஜமதாக்னி பிறந்து, ஜமதாக்னிக்கும் ரேணுகாக்கும் கல்யாணமாயி அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் பரசுராம். ஓகேங்களா? அதனால விஸ்வாமித்திரர் வந்து சத்திரியால இருந்து பிராமண ஆவாரு. அதனால இல்ல, பட் அந்த ஆமா அதனாலதான் அந்த யாகம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பவர் எப்படி எல்லாம் மாறுது. ஒரு கதைக்குள்ள கதை வந்து அப்புறம் விஸ்வாமித்திரர் அப்படி ஆகிற மாதிரி. இப்ப நம்மளே நம்மளோட லைஃப் எல்லாம் பார்த்துட்டோம்னா, வாழ்க்கை வரலாறு, நம்மளோட வாழ்க்கை வரலாறே பார்த்துட்டோம்னா என்னென்னமோ நடக்கும், எங்கெங்கேயோ போகும் வாழ்க்கை. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல நிற்போம். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம் இப்படி எல்லாமா நடக்கும்னு. ஆனா பகவானோட பக்தியில நம்ம இருந்தோம்னா என்ன நடந்தாலும் நமக்கு அது நன்மையா தான் நடக்கும். எல்லாத்துக்குமே அது பொருந்தும் தான், பட் நம்மளால உணர முடியும் அதிகமா. அது அது அதிக அளவுல நம்மளுக்கு உண்மையாவும் இருக்கும். மத்தவங்களுக்கு வந்து கர்ம பலனா தான் நடக்கும், நம்மளுக்கு அப்படி இல்லை. பக்தியோட பலனா நமக்கு நடக்கும், நம்மளுக்கு கர்மா ஒர்க் ஆகாது. பக்தி பக்தி நம்மளுக்கு அதிகமா வளர வளர பகவான் மேல, கிருஷ்ணா, விஷ்ணு, ராமா, உங்களுக்கு பிடிச்சவங்களை வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பகவான் அப்படின்னா யாரு வந்து 6 குணங்கள் முழுசா இருக்கோ அது வந்து கிருஷ்ணருக்கு பொருந்தும்னு பரசுராம் சொல்றாரு. பராசர முனி, பரசுராம் இல்ல பராசர முனி சொல்றாரு. அதனால நம்ம வந்து கிருஷ்ணாதான் முன்முதற் கடவுள்னு எடுத்துக்கிறோம், இதெல்லாம் சாஸ்திரத்துல வர்றதுனால. இல்ல ராமாதான் இல்ல சிவாதான் நம்ம போட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு இப்போ இது பத்தாது, அனுபவம் பத்தாது, நேரமும் பத்தாது. பட் நம்ம படிச்சதை சொல்றோம், அதுல எப்படி நீங்க எடுத்துக்கணுமோ உங்களோட விருப்பம் போல எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எப்படி பிரம்ம ரிஷி ஆகிறாருன்னு. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆவாரு. அவரை ஒத்துக்க மாட்டாரு. வசிஷ்டா கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் கேட்பாரு, இப்ப நான் பிரம்ம ரிஷியா, இப்ப நான் பிரம்ம ரிஷின்னு. இல்ல இல்லன்னு ஒவ்வொரு தடவையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த ட்ரேஸ் ஆஃப் ஆங்கர்னு சொல்லுவோம்ல, அந்த சில கோபம், சில பொறாம குணம், அந்த இது இருந்துட்டே தான் இருக்கும் அந்த விஸ்வாமித்திரருக்கு. அதனால வசிஷ்ட முனி வந்து, அதாவது கோபம்ங்கிறது முனிவர்களுக்கு வரதான் செய்யும், அது நியாயமான கோபமா இருக்கணும் இல்லையா, அநியாயமா இருக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் கோவப்பட்டாரு, லங்கையை எரிச்சாரு, அது தப்பில்லையே. அர்ஜுனன் வந்து கோவமே படல, அழுகுறாரு போர்ல வந்துட்டு. அந்த அதர்மைகளை பார்த்துட்டு, துரியோதனாவோட கூட்டம் கௌரவர்களை பார்த்துட்டு, அச்சோ என்னோட குடும்பமும் இருக்கே, என்னோட குரு இருக்காரே, என்னோட தாத்தா இருக்காரே, நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு அழுவாரு.
சத்திரியரோட குணம் என்ன? கோவமா இருக்கிறது. அப்பதான் அவங்களுக்கு வந்து வீரம் அதிகமா வரும். கொலை பண்றதுக்கு தோணும். இல்லையா? அதுக்கு தான் வந்து வேட்டையாட போவாங்க. இதுக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்காக. குறி பார்த்து சுடுறதுக்கு, அந்த கோவத்த வெளிப்படுத்தி அப்படி பழகுறதுக்கு, அப்படி கரெக்ட்டா கொல்லணும் இல்லையா? இவங்கெல்லாம் மகாரதா, அ அதிரதா, தசரதான்னு எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒரே சமயத்துல 10,000 பேத்த கொல்றது. ஆம், பீமாவோட சக்தி பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்துல 10,000 யானைய தள்ளி விடுறது. அந்த மாதிரி அவ்ளோ சக்தி வாய்ந்து அவங்க இருக்கிறதுன்னா, அதுக்கு பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கணும். இல்லையா? அதுதான் இப்ப விஸ்வாமித்திரர்கிட்ட பிரச்சனை என்னன்னா, அவருக்கு இன்னும் அந்த ஆங்கர் கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் பண்ணிட்டாரு. புலன்கள கட்டுப்படுத்திட்டாரு. கோவம் மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதனால வசிஷ்ட முனி அவர வந்து ஒதுக்கிட்டே இருக்காரு. இல்ல, நீ இன்னும் பிரம்ம ரிஷி இல்லன்னு. அப்புறம் கடைசியில நெறைய அவருக்கு இது வரும். அந்த திரிசங்கு கதைகள்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து நெறைய பாடம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா போவாரு. அதுக்கப்புறம் போய் வசிஷ்டர்கிட்ட கேட்கவும், அப்பதான் சொல்லுவாரு, ஆமா, இப்ப நான் ஒத்துக்கிறேன்னு. பிரம்மாவும் அத அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணி குடுத்துருவாரு. சரி, நீ பிரம்ம ரிஷி தான்ப்பா போ அப்படின்னு. இப்ப ராமர்கிட்ட வருவோம். நம்ம ஜனக மகாராஜோட அரசபைக்கு. அப்போ இந்த கதையெல்லாம் சொன்னோனே, இது யார் எடுத்து சுயம்வரம் சுயம்வரம் நடக்குது. இது யார் எடுத்து இந்த சிவாவோட திவ்யமான வில் எடுத்து அம் அம்பு எய்துறாங்களோ அவங்கள தான் நானு மருமகனா ஏத்துக்குவேன். சீதைக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, "ராமா நீ போ. நீ செய்யு" அப்படின்னோனே, குருவ தட்ட முடியுமா? உடனே இவரும் சரின்னு போறாரு. இவரும் அசால்ட்டா தூக்குறாரு. தூக்கி வில்ல அம்ப வில்லுல இருந்து அம்ப எய்துனது மட்டும் இல்லாம அத முறிக்கவும் செய்யறாரு. அது பிரமாதமா நடக்கவும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராமா வந்து பகவான்னு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. இது யோகமாயா அப்படிங்கிற மகாமாயா, யோகமாயான்னு இருக்குது. இப்ப நமக்கு கலியுகத்துல முக்காவாசி பேருக்கு பக்தியே வரல அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மகாமாயா மூடி இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம பகவான் யாருன்னே தெரியாம யாரையோ போய் கும்பிடுவாங்க. பாபா, இல்ல ஒரு கல்லு. சி, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு தான். தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். இல்லைன்னு சொல்லல. ஆனா சாஸ்திரம் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தரோட நம்பிக்கைய நான் அவமரியாதை பண்ண விரும்பல. ஆனா அதே சமயத்துல நம்ம சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சொல்றத படி நம்ம நடக்கும்போது ரிசல்ட் வரும். இப்ப நீங்க ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல போய் இந்த கெமிக்கலையும் இந்த கெமிக்கலையும் இத்தனை அளவு 2 ஸ்பூன் இது, 1 ஸ்பூன் இது. ஒன்றும் இல்லை, நீங்க கேக் செய்யறீங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டீங்கன்னா ரெண்டும் வந்து புஷ்ஷுன்னு வரும். எரிமலை மாதிரி வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. வேதியியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, கெமிஸ்ட்ரி வேதியியல்னு நினைக்கிறேன். அது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன், வேதியியல். அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகே இது இவ்வளவும் இந்த இந்த பர்டிகுலர் மூலப்பொருளும் இந்த பர்டிகுலர் மூலப்பொருளையும் இவ்வளோ கலந்தா இந்த மாதிரி ஒரு பொருள் வருது, மூணாவதா ஒரு பொருள் வருது, இல்ல வேற மாதிரி மாறுது அப்படின்னு நம்ம தெரிய வருது இல்லையா? அதே மாதிரி தான் சாஸ்திரம்ங்கிறது ஒரு ஃபார்முலா, ஒரு சூட்சமம். அதுல இருந்து நம்ம வந்து சூத்திரம் இல்லையா? ஃபார்முலானா சூத்திரம். அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இப்படி இந்த மாதிரி நம்ம வழிபடணும், ஸ்ரவணம் பண்ணணும், பகவானை நினைச்சு ஸ்மரணம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் பக்தர்கள் சொல்றத பார்த்து நம்ம கேட்டு அதுபடி பண்ணோம்னா நமக்கும் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? நம்மளா வந்து அவங்க சொன்னாங்க, மாலாக்கா சொன்னாங்க, ஏனோ கலாக்கா சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறத விட சாஸ்திரம் சொல்லி கேட்டு. ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கங்க. சாஸ்திரம் சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் அது ரிசல்ட் வரும்போது நமக்கே தெரியும், இது இப்ப கரெக்டா தான் போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இவங்க ராமாவும் சீத்தையும் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அதுக்குள்ள அன்பு காதல் வெளியில வருது. அடுத்த நாள் தான் இந்த போட்டி வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே 2 பேரும் அவங்களோட மனசை பறி கொடுத்துட்றாங்க. அப்ப சீதைக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு. அப்போ சீத்தை வந்து ரொம்ப கடவுளை வேண்டிக்கிறாங்க, நாராயணனை. ஏன்னா அப்பெல்லாம் நாராயணன் தான் கும்பிடுவாங்க. சில சமயம் சிவன் பார்வதியும் கும்பிடுறதா வரும். அதுல எந்த தவறும் கிடையாது.
அப்ப கும்பிட்டுக்குவாங்க. எனக்கு வந்து அத ஜெயிச்சவரு வந்து ராமரா இருக்கணும். அவர்தான் எனக்கு கணவரா வரணும்னு வேண்டிக்குவாங்க. அப்ப இவங்களும் யாருன்னே தெரியாம இவங்களும் ராமரும் இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சிருவாரு. ஆனா அவருக்கும் பயம். வேற யாராவது பெண்ணா இருந்தா என்ன பண்ணுது அப்படின்னு. அப்ப 2 பேரும் மா பாத்துக்கும்போது அப்ப ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆனா ராமர் வந்து கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவரு வந்து பெரியவங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லவும், அவங்களோட அனுமதி இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கவும் சீதைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, அழகுல மயங்கி நிறைய அரசர்கள் வந்து அழகுக்காகவே கல்யாணம் பண்ணணும்னு வர்றாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. குணத்துக்காகவும் அவரோட வளர்ப்பும் இதுல தெரிய வருது. அவரோட குணமும் வளர்ப்பும் இதுல தெரிய வருது. நம்மள வந்து அழகுக்காக அவர் கல்யாணம் பண்ணல. ஒரு அந்த ஒரு பொறுப்பான நிலையில இருந்து அவர் பண்றத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையறாங்க சீதாதேவி. அப்ப தசரத மகாராஜ் எல்லாம் வராங்க. பரதர், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாருமே வராங்க. அப்ப வந்து ஜனக மகாராஜ் என்ன ஒரு ப்ரொபோசல் குடுக்குறாருன்னா, ஒரு ஆஃபர் பண்றாரு. இப்ப என்னோட சீதா பொண்ணு இருக்கா இல்லையா? என்னோட பொண்ணு சீதா, அவளுக்கு தங்கச்சி ஊர்மிளா இருக்கா. அவள நம்ம லக்ஷ்மணன் குடுத்துடலாமே. ஓ சந்தோஷம் குடுத்துடலாமே. அதே மாதிரி எனக்கு தம்பி இருக்கான். தம்பி பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அதுல ஆளுக்கு ஒண்ணு பரதருக்கும் சத்ருகுனுக்கும் குடுத்துடலாமேனா தசரத மகாராஜுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே ஒரே கல்லுல 4 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பரதருக்கு மாண்டவியும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா, சத்ருக்னா சுத்தகீர்த்தின்னு சொல்லி கல்யாணம் சந்தோஷமா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பரசுராமரோட கதை ஒரு சின்னதா வருது. இப்ப விஷ்ணுவோட ஆம், வில்லு வந்து இவர்கிட்ட இருக்கு பரசுராம் கிட்ட. அத வந்து ராமர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரோட பாஸ்ட் டைம் அவரோட லீலைய முடிச்சிட்டு அவர் கிளம்பணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் லீலை இருக்கும்போது இன்னொருத்தர் வர மாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்க முடிச்சிட்டு போயிருவாங்க. இப்ப இன்னொருத்தர் லீலையை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கிருஷ்ணர் இருக்கும்போது ராமர் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஆம், ஒரு இப்ப வாமன தேவ் இருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல ராமர் இல்ல. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரம் வரும்போது நான் அதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் இல்ல. பக்தர்கள் வந்து அட்டென்ஷன் அங்க வாமன தேவுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா பரசுராம கொடுக்கணும். ராம கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால லீலையில ட்ரிக் அவர் பண்ணுவார் கிருஷ்ணர். ஒரே சமயத்துல எல்லாத்தையும் அனுப்ப மாட்டார். எல்லா அவதாரத்தையும். அவர் அவதாரி, மத்தவங்க எல்லாம் அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப இவர் என்ன பண்றாரு, பரசுராம் வந்து மீட் பண்ணலாம் விஷ்ணு அதாவது ராமரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அது ஒரு லீலையா சொல்றாங்க. அவருக்கு கோவம் வருதான். ஓ சிவாவோட வில்ல உடைச்சிட்டாரா? நான் போய் அவருக்கு சேலஞ்ச் பண்றேன், சவால் விடுறேன். என்கிட்ட விஷ்ணுவோட வில்லு இருக்கு சாரங்கா. அத அவருனால தூக்க முடியுதா? அவரு அதுல அம்பு எய்த முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ போனோனையும் ராம தேர்ல வந்துட்டு இருக்காங்க. தசரதா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? அயோத்தியாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்ப இவரு வழி மறைச்சு இந்த மாதிரி ஒரு சவால் விடுறாரு. ராமா சிரிச்சுட்டே வந்து கொண்டா அந்த வில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அத அம்பு விடுறாரு. அப்போ பரசுராம புரிஞ்சுக்கிறாரு. ராமா நீ விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னோட லீலைகள் முடிச்சுக்கிற இந்த விஷ்ணுவோட வில்ல நீயே வச்சுக்கோ, இந்த சாரங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அயோத்தியாக்கு எல்லாரும் வந்தாச்சு. அப்போ கைகேயி 3வது மனைவி, தசரதோட 3வது மனைவியோட ஃபேமிலி வந்து கைகேயா நகரத்துல இருக்கு இல்லையா? அங்கிருந்து வந்து அந்த அரசர் வந்து கூப்பிடுறாரு. கைகேயோட ஃபேமிலி தான் அது. அவரு கூப்பிடுறாரு, அண்ணா இந்த மாதிரி பரதா சத்ருகுணா வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போறேன். எனக்கு வேலைக்கு ஆள் வேணும். வேலைக்குன்னா வேலைக்கு ஆள் இல்ல, ராஜ்யத்தை கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் எனக்கு. அதனால அவங்க 2 பேத்தையும் கொஞ்சம் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னோடனே தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி போயிடுறாங்க. பரதா ஒய்ஃபும் சத்ருகுணாவும் ஒய்ஃபும் கிளம்பி போயிடுறாங்க கைகேயாக்கு. அந்த சமயத்துல ராம் லக்ஷ்மண், ஏன்னா லக்ஷ்மண் வந்து ராமரை பெரியவே மாட்டாராச்சு. அதனால ராமர் கூடயே இருக்கிறாரு. அப்போ அதனாலயே யாரும் கேட்க மாட்டாங்க தனியா. ராமர் தனியாவோ லக்ஷ்மணன் தனியாவோ எங்கேயும் கேட்க மாட்டாங்க. ராமரை கூப்பிட்டா அட்டாச்சு ஃப்ரீ ஆஃபர் மாதிரி அவர் கூட வந்துருவாருன்னு தெரியும். அதனால எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ ராமர் கூட லக்ஷ்மண் வந்து அயோத்தியிலேயே தங்கிடுறாரு அவங்களோட மனைவிகளோட. அங்க ராமர் இப்போ ராமரோட மகிமையெல்லாம் ஒன்னொன்னா தெரிய வருது மக்களுக்கு. தசரதா இன்னும் க்ளோஸ் ஆகுறாரு. ஏன்னா பசங்க இப்ப 4 நம்ம அன்பை வந்து 4 பேர்த்திட்ட பிரிச்சு காமிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஷேர் பண்ணும் அஃப்கோர்ஸ் லவ்ங்கிறது எல்லா டைமும் 100% எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் தான். ஆனா 4 பேர் இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா?
அம்மாக்கு 4 குழந்தைக அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தாலும் ஒரு செல்ல குழந்தை இருக்கதான் செய்யும். அந்த மாதிரிதான் ராமர். இப்ப ராமர் மட்டும்தான் இருக்காருங்கும் போது இன்னுமே தசரதாக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அன்பை வந்து டிவைட் பண்ணி கொடுக்க வேண்டாம், ஃபுல்லா கொடுத்துடுறாரு ராமாக்கு. ராமா ரொம்ப பெட்டு சன் ஆயிடுறாரு. அது ரொம்ப எல்லாத்துக்கும் செல்ல குழந்தையா இன்னும் அதிகமா ஆயிடுறாரு ராமா. இப்ப பகவான் மேல அன்பு மக்கள் செலுத்துறாங்க. சீதைக்கும் ராமருக்கும் உள்ள அந்த அந்யோன்யம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதுதான் கதை. ஸோ இது வந்து இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இது எப்படி என்னென்ன நடந்து வந்ததுன்னு ஒரு சம்மரி. அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ கைகையா போயாச்சு, ராம் லக்ஷ்மண் எல்லாம் ஒழுங்கா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இதோட இந்த பாலகாண்டம் முடியுது. இது இப்ப இதுல என்ன பார்த்தோம் இது வரைக்கும் அப்படின்னா, பாலகாண்டத்துல ஒரு சம்மரி மாதிரி பார்ப்போம். ஒரு எப்படி சொல்றதுன்னா ரீவிசிட் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் வால்மீகி நாரத மீட் பண்றாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி வால்மீகி ஹாரிதாவா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அதாவது ஹாரிதாவா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நிஷாதாவா வந்தாரு. நிஷாதான்னா வேடனா வந்தாரு. அதுக்கப்புறம் நாரதரை சந்திச்சு வேடன்ல இருந்து பக்தனா மாறி வால்மீகியா மாறாரு. வால்மீகத்திலிருந்து வந்ததுனால அவர் வால்மீகியா மாறுறாரு. நாரதர் வந்து ராமருக்கு பத்தி வால்மீகி கிட்ட ஏன் சொல்றாருன்னா, ஒரு பக்தன் குருவை பார்க்கும்போது பக்தனோட வேலை என்னன்னா அவர் வந்து அழகா கேள்விகள் கேட்கணும் பகவானை பத்தி. அப்பதான் இன்னும் நம்ம பக்தியை வளர்த்துக்க முடியும். நம்ம போய் அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாமே, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரஜல்பா பண்ணாம நம்ம என்ன பண்ணணுமா, பகவானை பத்தி மட்டும் கேட்கணுமா. பகவத்துல ஒரு ஸ்லோகா வரும், பகவான் பக்தர்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பகவானை பத்தி சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அதுல சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். அதுதான் அவங்களோட குணமா இருக்குமா. இப்ப நம்ம வேற ஏதாவது பண்ணோம்னா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பக்தியில நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் முன்னேறணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல என்ன வருது, வால்மீகி நாரதரை பார்த்து அழகான 16 கேள்வியில கேட்கிறாரு. 16 கேள்விக்கு ஒரே பதில் ராமா தான். யாரு பெரியவரு, யாரு உண்மைய தர்மத்தை கடைபிடிக்கிறவரு, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு இப்ப யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் கேட்பாரு. அது முடிந்து போன காலம், இறந்த காலத்துல கேட்கல இவர் வால்மீகி, நிகழ்காலத்துல யார் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி 16 கேள்விக்கு நாரதர் முனி 32 ஸ்லோகால அது ராமர் தான் அழகா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதையவே நினைச்சிட்டு போய் தான் இந்த ஸ்லோகால இருந்து ஸ்லோகா ஆகும். அது வேடன் வந்து கிரௌன்ஷா பறவையை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இதை பார்த்து சாபம் விட்டு அந்த ஸ்லோகாவா மாறுது. அதுக்கப்புறம் வந்து தசரதரோட பேலஸ்க்கு வரும், இந்த சபைக்கு வரும், அந்த ராஜ்யத்துக்கு. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்தது பாக்குறோம். இவர் வந்து ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. தேவி தேவர்கள் வந்து விஷ்ணு கிட்ட கேட்டாச்சு, எங்களுக்கு வந்து ஒரே தொல்லையா இருக்கு, ராவணா ராட்சசா இருக்கான் இல்லையா, அவனோட தொல்லையா இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னா நான் ராமனா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு நீங்க கிளம்பி போங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு விஷ்ணு கேரண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இப்ப இங்க தசரதாக்கு பையன் இல்லைன்னு சொல்லி வசிஷ்டர் கிட்ட கேட்டு அப்புறம் அவரு ரிஷிசிங்கா மூலியமா அவரோட மருமகன் தான், தசரதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா சாந்தான்னு, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து ரிஷிசிங்கா. அவங்கள கூப்பிட்டு அஸ்வமேத யாகம் பண்றாங்க. உடனே ரிஷிசிங்கா நீங்க புத்திரகாமேஷ்டியும் பண்ணுங்கன்னு பண்றாங்க. அப்ப ஏற்கனவே தசரதாவோட சீஃப் மினிஸ்டர் முதல் மந்திரி சொல்லிடுறாரு, சுமந்த்ரா உங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்குன்னு சனத்குமாரா சொல்லியிருக்காங்க, ஸோ ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. யாகம் 2 முடியுது, அஸ்வமேதமும் புத்திரகாமேஷ்டியும் 4ல பங்கு போட்டு கரெக்டா கொடுக்குறாங்க. சுமித்ராக்கு மட்டும் அதிகமா வருது, ஏன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து இரட்டை குழந்தைகளா பிறந்து லக்ஷ்மணன் பரதன், அதாவது லக்ஷ்மணனும் சத்ருகனும் ராமருக்கும் பரதனுக்கும் சேவகனா ஆகணும் அப்படிங்கறதுக்காக சுமித்ரா அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தசரத மகாராஜும் அதை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு போறாரு ராம் லக்ஷ்மணாக்கு. ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அப்கோர்ஸ் ராமா லக்ஷ்மணா யாரு, அனந்த சேஷா, ராமா வந்து விஷ்ணு நாராயணா. இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் என்ன தேவை, ஒன்னும் தேவையில்லை. இருந்தாலும் அது கதைக்காக அப்படியே போகுது. அதுக்கப்புறம் தாத்தக்கா ராட்சசிய கொன்றாரு, சுபாகா அவங்க பையனை கொல்றாரு, மரிச்ச இன்னொரு பையனை வந்து கொல்லல, எட்டி வதைக்கிறாரு. அவர் அந்த பக்கம் போய் விழுந்தாரு, பல யோஜனாஸ்க்கு அந்த பக்கம் கடல் கிட்ட போய் விழுந்தாரு. அப்படி அப்புறம் அவர் மூலியமான பிரச்சனை பின்னாடி வரும், அது வேற விஷயம். இப்போ விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு வர்றாரு மிथिलाக்கு, ஏன்னா அங்க தனுர் யாகம் நடக்குதுன்னு.
அங்க வந்து ஜனக மகாராஜா பார்த்தோனே அவரு கதைகள சொல்றாரு. அவரோட முன்னோர்கள்ல இருந்த நிமியில இருந்து எப்படி ஜனக வந்தாரு, சீதா எப்படி வந்தாங்க, சீதாக்கு ஏன் இந்த மாரி பேரெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தனுர்யாகம் பண்ணதுக்கு அப்புறம் சுயம்வரம் பண்ண போறேன். அதை யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த போட்டியில அவங்க தான் சீதைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ராமர் சக்சஸ் ஆகுறாரு. வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் பரசுராம சந்திச்சு விஷ்ணுவோட வில்லையும் அவர் வாங்கிக்கிறாரு. சிவாவோடது உடைச்சாச்சு. இப்போ ஐ மீன் கல்யாணம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாத்துக்கும் 4 பேத்துக்கு நடந்தாச்சு. இப்போ சந்தோஷமா எல்லாரும் அயோத்தியா காண்ட போறாங்க. 2 பசங்க மட்டும் பரதாவும் சத்ருகுணாவும் மட்டும் இங்க போயாச்சு. கைகேய நகரத்துக்கு போயாச்சு. மீதி எல்லாரும் அயோத்தியா நகரத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு முடிவுல தான் முடியுது பாலகாண்டா இப்போதைக்கு. நம்ம நாளையில இருந்து அயோத்தியா காண்டா, நாளையில இருந்து இல்ல, நாளைக்கு மட்டும் அயோத்தியா காண்டா பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஒவ்வொரு நாள் இனி ஒவ்வொரு காண்டா பார்க்கலாம். இதுதான் ரொம்ப பெரிய பாலகாண்டம். என்னால சுருக்கவே முடியல. எனக்கு சுருக்கறக்கும் மனசு வரல. ஏன்னா அழகான கதைகள், இதுல ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள், பாடங்கள் நிறைய இருக்கு நம்ம கத்துக்கிறது. ஏன் விடணும் அப்படிங்கறதுனால நான் எதையும் விடல. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கதையும் சுருக்கமா சொல்லியிருக்கேன். நம்ம நாளைக்கு அயோத்தியா காண்டம் பார்ப்போம். ஓகேங்களா? இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?